கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. மத்தாய் எழுதின சுவிசேஷம் 11வது அதிகாரம் அதனுடைய 28வது வார்த்தையிலே நாம் இப்படி வாசிக்கிறோம். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்கள் நீங்கள் எல்லாவரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று கூறப்படுகிறது. அருமையான தேவனுடைய பிள்ளை, இங்கே தேவனுடைய வசனம் சொல்லுகிறது, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்றுள்ள வசனத்தை கேட்கும்போது அநேக தேவனுடைய பிள்ளைகளை நிறைப்புகிறார்கள். நம்ம இயேசுவின் அண்டையில் வரும்பொழுது நம்முடைய பாரங்கள், துக்கங்கள், வேதனைகள், கண்ணுநீர்கள் எல்லாம் மாறும், பின்ன ஒரு கஷ்டம் வராது அப்படின்னு. ஆனால் அங்கே அப்படி சொல்லவில்லை. அதுக்கு 29வது வார்த்தையில் சொல்லும் பொழுது கர்த்தர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நான் சாந்தம் மனத்தாழ்மையாக இருக்கிறேன், என் நுகத்தை உங்கள் மேல் ஏற்றுக்கொண்டு என்னிடத்தில் கற்றுக்கொள்ளுங்கள், அப்பொழுது உங்கள் ஆத்துமாக்களுக்கு இளைப்பாறுதல் உண்டாகும் என்று. ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு சொன்னால், நான் சாந்தம் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன், என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்க என்று சொல்லி. நம்ம இயேசுனுடைய வாழ்க்கை வரலாறு நாம் படிக்கும்போது அவர் பிறந்ததில் இருந்தே கஷ்டத்தில் தான் இருந்தார். ஆனால் அவருக்கு தலை சார்க்க ஒரு இடம் இல்லாதிருந்தது என்று வேதத்தில் சொல்லப்படுகிறது. அப்படி இருக்கும்போது அவர் கஷ்டத்தில் இருந்தார். அவருக்கு வரி பணம் கொடுக்க முடியாமல் அவ்வளோ தாரித்திரியத்தில் அவர் இருந்திருக்கிறார். அதே மாதிரி தான் வந்திருக்கிற ஜனங்களுக்கு சாப்பிட கொடுக்க முடியாமல், அதுக்கு போதிய உணவோ பணமோ இல்லாமல் அப்படி அவர் இருந்திருக்கிறார். அதே மாதிரி தான் அவரை வேசியின் புத்திரன் என்று சொல்லி படித்தார்கள். ஏன்னு சொன்னால், மரியா தேவனுடைய சித்தத்துக்கு தன்னை ஒப்பு கொடுத்ததை அதை பழித்து துஷித்த உலகத்துக்கு இடையில இருந்தார்கள். அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நாமும் அப்படி தான் இந்த உலகத்தில். அவர் ஆனாலும் சாந்தமாக்கும் மன தாழ்மையாகவும் இருந்தார். இப்போ என்னுடைய நுகத்தை ஏற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறார். அவருடைய நுகம் சொன்னால் அவர் இருக்கிறது மாதிரி நாம் இருக்கணும்னு அவரை பார்த்து கற்றுக்கொள்ள சொல்லும் பொழுது, அருமையான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய கஷ்டங்களானாலும் பாரங்களனாலும் இந்த உலகத்துக்குரியதான். ஆனால் அதுக்கு மத்தியிலையும் இயேசு நினைத்த ஒரு காரியம் உண்டு. என்னை அனுப்பின பிதாவின் சித்தம் நான் நிறைவேற்ற வேண்டும் என்று சொல்லி அவர் நினைத்தார். அதே மாதிரி நம்ம அல்லாத உலகத்தில் உள்ள ஒன்றுக்காகவும் அவர் கவலைப்பட்டதாக பைபிளில் சொல்லலை. அவர் அதே மாதிரி தான் அவருடைய தேவனுடன் கேட்டு தான் ஒவ்வொரு காரியங்களையும் அவர் செய்து கொண்டிருந்தார். அவருடைய உத்தரவுப்படி செய்து கொண்டிருந்தார். அதே மாதிரி அவர் விரும்புகிறார், என்னை பார்த்து கற்றுக்கொள்ளுங்கள் என்று சொல்லும் பொழுது ஆண்டவரை என்ன கஷ்டத்திலும் பிரயாசத்திலும் இழப்பிலும் ஆண்டவரை போல இயேசுவை போல நாம் இயேசுவை பார்த்து கற்றுக்கொண்டு அவருடைய நுகத்தை ஏற்றுக்கொண்டு மனத்தாழ்மையாயும் சந்தோஷமாயும் இருந்து சமாதானமாய் இருந்து ஆண்டவருடைய சித்தம் செய்ய நம்மை ஒப்பு கொடுக்கும்பொழுது நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு ஒரு ஆசுவாசம் லபிக்கும், அல்லனா நமக்கு ஒரு ஆறுதல் கிடைக்கும் என்று நம்முடைய ஆத்மாக்களுக்கு ஒரு இளைப்பாறுதல் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறார். அவருடைய நுகம் மெதுவாகவும் என் சுமை லெகுவாகவும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். ஏன்னு சொன்னால், அவருடைய சுமையும் பாரங்களெல்லாம் கர்த்தருடைய பாதத்தில் அவர் கொடுத்திருந்தார். அதே மாதிரி இந்த உலகத்தில் ஓடும் பொழுது பிரியமான தேவனுடைய பிள்ளைகளை, நம்முடைய சுமைகளையும் பாரங்களையும் கர்த்தருடைய பாதத்தில் இறக்கி வைத்துட்டு நமக்கு சமாதானத்தோடு அந்த ஆத்தும ரட்சிப்பை நமக்கு கண்டடைய கிருபை செய்ய ஜெபிப்போம். எங்களை மிகவும் அன்பாக நேசித்து வழிநடத்துகிற நல்ல தகப்பனே, இந்த உலகத்திலே இருக்கும் பொழுது எங்களுக்கு பாரங்களும் கஷ்டங்களும் வேதனைகளும் கண்ணீர்களும் உண்டானாலும் என்னை பார்த்து கற்றுக்கொண்டுங்க என்ற அருமை ரட்சகரே, உம்மை பார்த்து நாங்கள் மனத்தாழ்மையும் கர்த்தாவை உம்மை பார்த்து உமது சாந்தத்தை நாங்கள் கற்றுக்கொண்டு வாழ எங்களுக்கு கிருபை தாரும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கும் போது ஜெபத்தை கேட்டு பதில் தாரும் ஜீவனுள்ள தகப்பனே, ஆமென்.